السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அவனை பற்றி பேசுகிற கேட்கிற சபையில் அல்லாஹ் எம் எல்லோரையும் அமரச் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அவனை பற்றி பேசுகிற கேட்கிற அறிந்து கொள்கிற சபைகளில் அமர்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா வழங்குகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம், நோன்புடைய காலம், குறிப்பாக கடைசி 10 என்பது ஏனைய காலங்களை விட, இதற்கு முன்னால் உள்ள காலங்களை விட மிக அதிகமாக நாம் வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும், கரிசனையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி 10 தினங்கள் ரமலானுடைய காலத்திலே உலகத்திலே இருக்கிற இரவுகளில் மிக மிகச் சிறந்த இரவுகள் ரமலானுடைய கடைசி இரவுகள், கடைசி 10 இரவுகள். அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது பகல்களில் மிகச்சிறந்த 10 நாட்கள், பகல் பொழுதுகளில் மிகச்சிறந்த 10 நாட்கள் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள். இரவையில் மிகச்சிறந்த 10 நாட்கள் அது ரமலானுடைய கடைசி 10 நாட்கள். ஏனென்றால் ரமலானுடைய கடைசி 10 லைலத்துல் கத்ர் வருகிறது. அதனால் அந்த ஒரு இரவை அடைந்து கொள்வதற்காக நாம் கடைசி 10 முழுக்க இபாதத் செய்ய வேண்டும். துல்ஹிஜ்ஜாவில் அரஃபாவுடைய நாள் வருகிறது, அரஃபாவுடைய நாள் வருகிறது. அப்போ அந்த அரஃபாவுடைய நாள் வருவதனால் அந்த பகல் பொழுதுகள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பகல்களில் மிகச் சிறந்தது துல்ஹிஜ்ஜாவினுடைய அந்த முதல் 10 நாட்கள். இரவையில் மிக சிறந்தது என்பது ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்று இஷா தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். இஷா தொழுகை மகரிபிலிருந்து இரவு வணக்கம் ஆரம்பிக்கிறது. கியாமுல்லைல் என்பது மகரிபில் இருந்து நாம் செய்கிற இபாதத் எல்லாமே கியாமுல்லை. இஷாக்கு பின்னால் நாம் வித்ருடைய தொழுகை, ஏனைய தொழுகையில் நாம் தொழுகிறோம், அது கியாமுல்லைல். அப்போ இரவை உயிர்ப்பிப்பது இஹ்யாவுல்லைல் என்று சொல்வார்கள், கியாமுல்லைல் என்று சொல்வார்கள், இரவை உயிர்ப்பிப்பது. அப்போ இதில் முக்கியமானது தொழுகை, முக்கியமானது தொழுகை. இஷா தொழுகை என்பதும் இஷா ஃபர்லான தொழுகை, ஆனால் நாம் இரவையிலே தொழுகிறோம், இரவை உயிர்ப்பிக்கிறோம். அதே மாதிரி இந்த இஷாக்கு பின்னால் நாம் செய்கிற முதலாவது கியாமுல்லைலுடைய வணக்கம் இந்த அல்லாஹுவை பற்றி அறிகிற சபையில் அமருவது. இது கியாமுல்லைல் நாம் செய்கிற வணக்கங்களில் மிகப்பெரிய இபாதத்து இதுதான். நிறைய பேர் தவறாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ரமலான் காலத்தில் பயானுக்கு கொஞ்சம் ஓய்வை கொடுத்துட்டு நல்ல தொலை வைங்க, இபாதத் செய்ய வைங்க அப்படின்ட்டு தவறாக சொல்கிறார்கள். அது நாம் மார்க்கத்தில் நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்பதற்குரிய மிகப்பெரிய அடையாளம். நாம் செய்கிற இபாதத்தில் மிகப்பெரிய இபாதத் இஹ்லாஸோடு அல்லாஹ்வை பற்றி படிக்கிறது தான். அதன் பின்னால் தான் எல்லா இபாதத்துகளும் வரும். அல்லாஹ் அறியாமல் ஒருவர் எவ்வளோ அமல் செஞ்சும் எந்த பிரயோசனம் கிடையாது. எனவே இங்கு நாம் பேசப்படுகிற விடயங்கள் கால் அல்லாஹ் சொன்னான், சுருக்கமான வஹி, கால ரசூலுல்லாஹ் விரிவான வஹி, ரெண்டுமே வஹியைத்தான் நாம் சொல்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இஷா தொழுகைக்கு மாஷா அல்லாஹ் பள்ளி நிரப்பமாக நாம் வந்திருக்கிறோம். இதை விட இன்னும் முயற்சிக்க வேண்டும். இந்த இஷா தொழுகையிலிருந்து ஃபஜ்ர் வரை நாம் கியாமுல்லையில் ஈடுபட போகிறோம். இப்போ 2:15 கியாமுல்லைல் தொழுகை ஆரம்பிக்கும். அதற்கு முன்னால் இந்த பயான் முடிஞ்சு அதுக்கு பின்னால் தனித்தனியான வணக்கங்கள், ஒவ்வொருவரும் அவர்களுடைய தனிப்பட்ட வணக்கங்கள், ஓதல்கள், திக்ருகளிலே நேரத்தை செலவழிப்பார்கள். இப்போ இந்த கியாமுல்லைலுடைய ஆரம்பமே எங்களை ஒரு ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த வணக்கம் இருக்கிறது. இஷா தொழுத உடனே நாங்கள் இதன் பின்னால் நாங்கள் வணங்க போகிறோம், வழிபட போகிறோம், அதற்கான ஒரு பயிற்சியாகவும்
அதற்கான ஒரு உற்சாகமூட்டும் நிகழ்ச்சியாகவும் தான் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அது எல்லா இபாதத்துக்களினுடைய அடிப்படை அஸ்திவாரம். நாம் இதை இந்த இடத்தில் இருந்து படிப்பது என்பது இன்னும் எங்களுக்கு ஈமானை கூட்டும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான முஃமின்கள் யாரென்றால், இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அது எங்கே சொல்லப்படுது? தொழுகையிலும் சரி வெளியும் சரி. அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் ஊட்டப்பட்டால், வஜிலத் குலூபும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உள்ளத்தை நடுங்க செய்கிற அமலை விட பெரிய அமல் ஒன்று இருக்குதா? உள்ளம் நடுங்குது. ஏன் நடுங்குது? அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ் என்ற அந்த சொல், அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய அந்த அதிகாரம், இது எல்லாத்தையும் ஒரு மனிதன் கேட்கிற பொழுது, அது சொல்லப்படுகிற பொழுது, வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற பொழுது ஸாதத்தும் ஈமானா, ஈமான் கூடணும். இப்போ நாம் எங்கட ஈமான கூட்டுற வேலை இருக்குதானே, இந்த ஈமான் கூட கூடத்தான் அமல்கள் கூடும். ஈமான் கூட கூட அமல்கள் கூடும். அப்போ ஈமான கூட்டுறதுக்கு வழி என்ன? அல்லாஹ் பற்றி படிக்கிறது, அந்த சபையில் உட்கார்றது. நல்ல வழி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கியாமுல் லைல் தொழ போகிறோம், நாங்கள் குர்ஆன் ஓத போகிறோம், நாங்கள் சதக்கா செய்ய போகிறோம், இபாதத்துக்கள் செய்ய போகிறோம் வேண்டா, அதை அந்த செயற்பாடுகளை எங்களுக்குள்ளே கொண்டு வந்து தாரது இந்த மாதிரியான சபைகள் தான். அப்போ எனவே இதுதான் இபாதத்தினுடைய அஸ்திவாரம். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற பொழுது அவர்களுடைய ஈமான் ஸாதத்துஹும், அவர்களுக்கு ஈமான் கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஈமான் கூடுனா அவங்களோட செயல்பாடுகளில் எல்லாம் தெரிகிறது என்ன தெரியுமா? வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ஈமான் கூடுனா நாங்கள் அல்லாஹ்வுக்காண்டி எதையும் செய்வோம், அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி விட்டோம், நாங்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டோம் என்பது அவர்களுடைய மிக பிரதான பண்பு. வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த இடத்தில் இருப்பது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம். கியாமுல் லைல், இரவை உயிர்ப்பிப்பது, இரவில் நின்று வணங்குவது, இரவில் அமல் செய்வது என்பதனுடைய முதலாவதும் பிரதானமான அமலும் தான் இந்த உபதேசங்களை, குர்ஆன் சுன்னாவை செவிமடுப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய சபைகளில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த சபையிலிருந்து அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு அல்லாஹுடைய சக்கீனத், அமைதி இறங்கி கொண்டிருக்கிறது. இது வேற எதுக்கும் சொல்லப்பட இல்லை. ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான் சக்கீன், அமைதி. அது வேற எங்கேயுமே நாம் வாங்க இயலாது. அல்லாஹ் பற்றி பேசுகிற சபையில் மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாங்கள் எதிர்பார்த்து துவா கேட்போம். இந்த இடத்தில் இருந்தால் வகஷியத்தும் ரஹ்மா, அவர்களை ரஹ்மத் அப்படியே சூழ்ந்து கொள்ளும். வஹஃபத்துமுல் மலாயிகா, பாவமே செய்யாத அல்லாஹ்வை எந்நேரமும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் அப்படியே தங்கள் இறக்கைகளால் இவர்கள் அரவணைத்துக் கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹ் ஃபீமன் ஐந்தா, இந்த இடத்தில் இருப்பவர்களை குறித்து அல்லாஹு தஆலா தனது மலக்குமார்களிடம் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறான் என்றால் இது எவ்வளோ பெரிய இபாதத். இந்த ரமலானுடைய காலத்திலே இதற்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த இரவு வணக்கத்திற்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு மணித்தியாலம் உட்கார்ந்து இருக்கிறீங்க என்றால், ஒரு 40 நிமிஷம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க என்றால், உங்களை பற்றி அல்லாஹ் மலக்குமாரிடம் சொல்லிட்டு இருக்கிறான். ஒருவர் விடாம, இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் என்னை பற்றி, என்னுடைய சபையிலிருந்து என்னை பற்றி படித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது என்றால் இதை விட வேற என்ன சிறப்பு வேணும்? எங்களை பற்றி யாராவது ஒரு ஆள் ஃபேஸ்புக்லேயோ அல்லது எங்களை பற்றி ஒரு ஆள் ஏதாவது ஒரு சமூக வலைத்தளங்கள் எழுதிட்டாருன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அவர் அப்படி அறிஞர், இவர் இப்படி அறிஞர், இவர் இவ்வளோ திறமை உள்ளால், இவர் இப்படிப்பட்ட ஆளும்போது நம்ம எவ்வளோ அதை நாங்கள் ரசிக்கிறோம், விரும்புகிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்களை படைச்ச ரப்பு மலக்குமார்களிடம் எங்களை பற்றி சொல்வதாக இருந்தால் அப்போ நாம் எந்த அளவு அந்தஸ்துக்குரியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எங்கே கிடைக்குது? எந்த அமலில் கிடைக்குது? இப்படியான சபைகளில் உட்காருவதன் மூலமாக கிடைக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான சபைகள் கிடைக்கிற பொழுது நாம் அதை ஒரு பொழுதும் தவற விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மையில் முந்திக் கொண்ட நல்லோர்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்கான முயற்சி எப்படி அமையணும்னு நல்லா சொல்கிறான். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் அதற்கான முயற்சி எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ நீங்கள் பூமியில் தொழில் செய்யுங்க, நீங்கள் பூமியில் பரவி சென்று வியாபாரம் செய்யுங்க, நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா?
ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலம் ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா வகுலு மிர் ரிஸ்கி. நீங்கள் பூமியில் பரவி செல்லுங்க, அல்லாஹ் அதை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். அதில் நீங்கள் எப்படி செல்லுங்கள் வாழ்வாதாரத்தை தேடி. ஃபம்ஷூ மஷா எம்ஷின் அரபில் நடந்து போகிறதுக்கு சொல்கிறது. அரபு படித்தவங்க இருக்கிறீங்க. மஷா எம்ஷின்னா நடந்து போகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியில் நீ வாழ்வாதாரத்தை தேடி பொருளாதாரத்தை தேடி நீ போகிற நேரம் ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா, நீ நடந்து செல், பொருளாதாரத்தை தேடு, நீ உண்டுகொள். வக்குலு மிர் ரிஸ்கி, அவனுடைய ரிஸ்கில் இருந்து நீ சாப்பிட்டுக்கொள், புசித்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தேடுகிற பயணத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை நடந்து செல்லுங்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா குதியத்தி ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். தொழுகை முடிஞ்சிட்டால் நீங்கள் பூமியில் ஃபந்தஷிரு பறந்து செல்லுங்கள். பறந்தல்ல, பறந்து விரிந்து செல்லுங்கள். அதாவது பூமியில் எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் மெதுவாக போய் என்ன செய்யுங்க, ரிஸ்கை தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஃபந்தஷிருன்னு அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹு தஆலா இந்த பூமியில் நீங்கள் ரிஸ்கை தேடிக்கொள்ளுங்க என்று சொல்லி அதற்கு அல்லாஹு தஆலா முயற்சி இப்படி செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா இபாதத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். வெள்ளிக்கிழமையில் ஜுமாவுக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஃபஸ்அவ், சஆ என்றா என்ன? நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அப்போ அங்கே அல்லாஹ் நடந்து செல்லுங்கள் சொல்கிறான். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வதருல் பை. நீங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள்டா. வியாபாரத்தை மட்டுமல்ல, பாங்கு சொல்லப்பட்ட எந்த விடயத்திலும் நீங்கள் ஈடுபட இயலாது. வதருல் பைனா நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பது, உங்களோட குடும்பத்துக்காக உழைப்பது ஒரு இபாதத். அந்த இபாதத் அதைவிட பெரிய ஒரு கட்டளை வரும்பொழுது அது தடையாக மாறிவிடுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி? அத்தாஜிரு சதூக்குல் அமீன் மா நபியின சித்திகீன சுஹதா. உண்மை பேசி வியாபாரம் செய்கிற நம்பிக்கையான வியாபாரி நபிமார்களோடு இருப்பார். அப்போ உண்மை பேசி வியாபாரம் செய்கிறது நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்களோடு இருக்கிற பாக்கியத்தை பெற்றுத்தரும் என்றால், அந்த தொழில் இபாதத் என்று சொன்னால் அந்த இபாதத்தை அல்லாஹ் ஹராமாக ஆக்குகிறான். எதற்காக? அதை விட பெரிய ஒன்று வரும் பொழுது. எது? ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் வாருங்கள். வதருல் பை, வியாபாரத்தை விட்டுருங்க, அல்லாஹ் தடை செய்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் மக்ஃபிரத்தின்பால் செல்லுங்கள், பாவ மன்னிப்பு தேடி செல்லுங்க அப்படின்னு சொன்னால் வசாரிஉ ஃபஸ்அவ். இங்கே அல்லாஹ் சொல்றான் வசாரிஉ, விரைந்து செல்லுங்கள், முந்திக் கொண்டு செல்லுங்கள். எங்க? இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின்பால் நடந்து செல்லாதீங்க, ஓடி போங்க. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின், சொர்க்கத்தின்பால் நடந்து செல்லாதீங்க. வசாரிஉ, ஓடி போங்க. அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியினுடைய பருமனை ஒத்த சொர்க்கத்தின்பால் மக்ஃபிரத்தின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். உஇத்தத் லில் முத்தகீன், அது தக்வா உள்ள மனிதர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான்? தக்வா உள்ள மனிதர்களுக்காக அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். எனவே வசாரிஉ என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நலவுகளில் முந்தி செல்லுங்கள்னு நல்லா சொல்கிறான். ஹைராத், நலவுகளின் பால் ஃபஸ்தபிகு, நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை பற்றி சொல்லிவிட்டு அதனுடைய இன்பங்களை சொல்லிவிட்டு, யாராவது ஒருவர் போட்டி போடுவராக இருந்தால், நீங்கள் யாரோடையாவது போட்டி போடணும் என்று நினைத்தால் வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ, சொர்க்கத்திர விஷயத்தில் போட்டி போடுங்க. சொர்க்கத்திர விஷயத்தில் நீங்கள் இன்னொருவரோட போட்டி போடுங்க. யாராவது ஒருவர் உங்களுக்கு வியப்புக்குள்ளாகி அவரோட நீங்கள் போட்டி போடணும் என்று நினைத்தால், யாராவது ஒரு மனிதர் அப்படி நினைச்சா சொர்க்கத்திர விஷயத்தில் உங்களை முந்தி செல்வரை நீங்கள் முந்த முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சாபிகு இலா மக்ஃபிரா, மக்ஃபிரத்தின்பால் நீங்கள் போட்டி போட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா எல்லா வசனங்களிலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய சுவர்க்கம், இதெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது நீங்கள் விரைந்து செல்லுங்கள், ஓடி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது இபாதத் அமல்கள். அடுத்து இன்னும் ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் செல்வது. அமல்களின் பக்கம் செல்வதும் இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் செல்வதும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான் ஃபஃபிர்ரு இலல்லாஹ். இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமானது. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரண்டு ஓடுங்கள், வேகமாக செல்லுங்கள், வேகமாக விரைந்து செல்லுங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ். அப்ப இந்த அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன் செல்வது என்றால் என்ன?
சஹாபாக்குடைய அமல்கள் எல்லாம் அமல்களை நோக்கி அவர்களுடைய நடவடிக்கை இருக்கவில்லை. எங்கட நடவடிக்கைகள் அமல்களை நோக்கி இருக்கிறது, அல்லாஹ்வை நோக்கி இல்லை. அதுக்கு உதாரணத்தை நான் சொல்றேன். எங்கட பார்வையெல்லாம் அமல்களை நோக்கி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை நோக்கி சென்றவர்கள் சஹாபாக்கள். அது நம்ம ரெண்டையும் கரெக்டாக புரிஞ்சு கொள்ளணும். எப்படி அது வித்தியாசம் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரண்டு ஓடுங்கள் என்றால், அந்த ஃபர்ர எஃபிர்ரு என்ற வார்த்தை அரபுல நீங்கள் சூரா அல் முத்தஸிர் எடுத்து கடைசியில் பாருங்க. கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்காமல் இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்காதவர்கள் யார் என்றால் அவர்கள் காட்டு கழுதைகளை போன்று இருக்கிறார்கள். கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா, காட்டு கழுதைகளை போன்று இருக்கிறார்கள். அந்த காட்டு கழுதை ஃபர்ரத் மின் கஸ்வரா, தனது உயிரை பாதுகாத்து கொள்ள சிங்கத்திலிருந்து விரண்டோடுகிறது. ஃபர்ரன்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுது. அந்த பெண்பாலாக இருக்கிறதுனா ஃபர்ரத். அப்போ அந்த காட்டு கழுதை ஃபர்ரத் மின் கஸ்வரா, பின்னால் வரக்கூடிய சிங்கத்திலிருந்து ஒரு காட்டு கழுதை விரண்டோடுதுன்னா எப்படி ஓடும்? உயிரை பாதுகாத்து கொள்றதுக்கு ஒரு கழுதை ஓடுதாக இருந்தால் பின்னுக்கு வரக்கூடிய சிங்கத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளணும்னு நினைச்சால் அது எப்படி ஓடும்? திரும்பி பார்த்து மெதுவாக ஓடுமா? எவ்வளவு அதற்கு மேலே வேகம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு அது வேகமாக செல்லும். இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அப்படி தான் போகணும். நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் போகிறது அப்படி தான் இருக்கணும். அப்போ இந்த ஒரு விடயத்தை அல்லாஹு தாலா முஃமின்களிடம் எதிர்பார்க்கிறான். ஒரு மனிதன் தொழில் வியாபாரம் அதில் அவன் செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும், நடந்து செல்ல வேண்டும். அதன் பின்னால் மக்ஃபிரா சுவர்க்கம் அமல், அதில் வேகமாக செல்ல வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மிக மிக வேகமாக விரண்டு ஓட வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்களைத்தான் அல்லாஹு தாலா அஸ்ஸாபிகூன் என்று சொல்றான். வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். சூரா அல் வாக்கியா எடுத்து பாருங்க. அவர்கள் முந்தினார்கள், முந்திக் கொண்டவர்கள். சொர்க்கத்தில் மூன்று அல்லாஹ் மனிதர்களை பிரித்து போட்டு ரெண்டு சொர்க்கவாதிகளை சொல்லி ஒரு நரகவாதி அல்லாஹ் சொல்றான். அதாவது மைமனா சொர்க்கவாதி, அஸ்ஸாபிகூன் சொர்க்கவாதி, அஸ்ஸாபுல் மஷ்ஷமா நரகவாதிகள், அஸ்ஸாபு ஷிமால். ரெண்டும் இந்த ஒரே பேர் தான், அந்த ஒரே ஆட்கள், ஆனால் ரெண்டு பேர். அப்போ இந்த நரகவாதிகள் ஒரு வகையினர், சொர்க்கவாதிகள் ரெண்டு வகை. ஒன்று மைமனா, இன்னொன்று சாபிகூன். இந்த சாபிகூன் தான் யார் என்றால் உலாயிக்கல் முகர்ரபூன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். சொர்க்கம் கிடைப்பது என்பது வேறு, சொர்க்கத்தின் உயர்ந்த தரஜா கிடைப்பது என்பது வேறு. அமல் செஞ்சா சொர்க்கம் போகலாம். நீங்கள் அமல்களில் முந்தி அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து சென்றால் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களோடு இருக்கலாம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அமல் என்பது உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி செல்வது என்பது உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், அவர்கள் முந்தினார்கள், அவர்கள் முந்திக் கொண்டார்கள். எல்லா விடயங்களிலும், எல்லா நன்மையான காரியங்களிலும் எனது பெயர் இருக்கணும், உலகத்துக்காக அல்ல, என்னுடைய பெயர் இருக்கணும் என்பதில் அவர்கள் இஹ்லாஸாக இருந்தார்கள். எல்லா நன்மைகளிலும், எந்த நன்மையாக இருந்தாலும். அதனால தான் இந்த விஷயத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். எந்த பெரும் இமாம்கள், நாங்கள் மதிக்கக்கூடிய சலபு சாலின்கள், பெரும் இமாம்கள் எல்லாம் ஹதீஸில் ஏதாவது ஒரு நன்மை வந்தால் அந்த வாழ்க்கையில் ஒரு முறையாக அமல் செய்யணும் என்பதற்காக உடனே அமல் செஞ்சிருவாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஏதாவது ஒரு விஷயம் ஹதீஸில் அவங்க படித்தாங்கண்டா அது என் வாழ்க்கையில் இல்லைன்னா உடனே அமல் செஞ்சிருவாங்க. அப்படின்னா வாழ்க்கையில் நான் எந்த ஒரு நல்லமலையும் நான் விட்டது இல்லைன்ற அளவுக்கு வரணும், ஒரு முறையாவது வாழ்க்கையில். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தஹியத்துல் உதுன்ற ஒரு தொழுகைக்கு, தஹியத்துல் உது இது இஹ்லாஸ் போகாது. யாராவது நம்ம அது வளமையாக தொழுது வரோம், கொஞ்சம் கை வச்சுக்கோங்களேன் பார்ப்போம். தஹியத்துல் உது செஞ்சால் 2 ரக்காத் காணிக்க தொழுகிறது. கொஞ்சம் அப்படி ஞாபகம் விட்டுங்களேன். யாராவது ஒரு ஞாபகம் விட்டதில் ஆகிக்கும். யாராவது அப்படி தொழுது வாரீங்களா வளமையா? இஹ்லாஸ்லாம் போகாது. கொஞ்சம் அப்படி இருக்குதா? என்ன தஹியத்துல் உது தொழுது வாரீங்களா? ரைட். இது எவ்வளோ பெரிய அமல் தெரியுமா? இப்போ நீங்கள் உடனே நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்த இதில் அமல் செஞ்சு கொள்ளலாம். உது செஞ்சால் எப்படி பள்ளிக்குள்ளே வந்தால் 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறோமோ அதுபோல் உது செஞ்ச உடனே 2 ரக்காத் தஹியத்துல் உது தொழுது கொள்ளலாம். இப்போ நீங்கள் பள்ளிக்குள்ளே வாரீங்க, உது செஞ்சுட்டு வாரீங்க, இப்போ தஹியத்துல் மஸ்ஜித் தொழணும், தஹியத்துல் உதுவும் தொழணும், முன் சுன்னத்தும் தொழணும். இப்போ ஜமாத் நடக்குது. இப்போ என்ன செய்கிறது? நீங்கள் ஜமாத்தோட வந்து சேர்ந்தீங்கன்னா அது முன் சுன்னத்து நீங்கள் தொழுது ஆகணும். இப்போ நீங்கள் ஜமாத்தோட சேர்ந்துட்டீங்கன்னா தஹியத்துல் உதுவுடைய நியத்தோட தஹியத்துல் மஸ்ஜிதோட நியத்தும் அந்த
தொழுகையோடு உங்களுக்கு நன்மை கிடைச்சிடும். நமக்கு தெரியாது, அதனால் நம்ம தவற விடுறோம். இப்போ 2 ரக்காத் ஃபஜ்ருடைய முன்சுனத்தோடு வாரீங்க, நீங்கள் ஃபஜ்ருடைய முன்சுனத் தொழுறீங்க, தஹியத்துல் உது நியத்து வைக்கிறீங்க, தஹியத்துல் மஸ்ஜித் நியத்து வைக்கிறீங்க, 2 ரக்காத் தொழுறீங்க, 3 கூலியும் கிடைச்சிடும். அதுதான் நாங்கள் அதை தெரியாமல் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க சொர்க்கத்தை பார்த்த பொழுது அங்கே பிலால் ரலியனுடைய காலடி சத்தம் கேட்டுதா இல்லையா? பிலால் ரலியனுடைய சத்தம் சொர்க்கத்தில் கேட்குது. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பிலால் ரலியனோட கேட்டாங்க, நீங்கள் என்ன அமல் செஞ்சு வாரீங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னால், யாரை சொல்ல, நான் இஸ்லாத்துக்கு வந்து பெருசாக ஒரு அமலும் செய்ய இல்லை, ஆனால் நான் எப்போ உதவு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுது கொள்வேன்ட்டாங்க. எப்போ உதவு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுது கொள்வேன்னு சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த ஒரு செயல்தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குதுன்னு சொல்லி. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக எந்த ஒரு அமல், இப்போ தஹியத்துல் உது உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இது மாதிரி எத்தனையோ அமல்கள் இருக்குது. அது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சில பொழுது அமல் செய்யாமல் இருப்போம், அது வாழ்க்கை நாளில் அறியாமல் இருப்போம், ஆனால் அது பெரிய இபாதத்தாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் நான் சொல்ல வரேன்டா, வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் என்றா, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடுவாராக இருந்தால் அவர் எல்லாத்தையுமே தேடுவார். சம்பிரதாயம் சடங்காக யார் மக்கள் செய்கிறாங்க, இப்படி செய்யணும் என்பதற்காக அதில் முந்தி கொண்டு செல்ல மாட்டாங்க. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தந்த அமல்களை தேடி எல்லாத்திலையுமே அவர் என்ன செய்வார், தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். அதுதான் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். அவர்கள் யார்? உலாஇகல் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக சொல்றான், ஃபி ஜன்னாத்தி நঈம், அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஃபி ஜன்னாத்தி நঈம், அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவருடைய இன்பங்கள் அல்லாஹ் சொல்றான், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், அவர்களுடைய அந்த சொர்க்கத்தில் வர்ணனைகளை நீங்கள் சூரா வாக்கியாவில் எடுத்து பாருங்க. அல்லாஹ் அவர்களை அப்படி கண்ணியப்படுத்துகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன், இதைத்தான் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு சொல்றான். சூரா தௌபாவில் நீங்கள் எடுத்து பாருங்க, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அடையாளம் என்னென்றால், இங்கு வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன், நெருக்கத்தை பெறுவார்கள். இந்த உலகத்தில் யார் அப்படி இருந்தாலும் அந்த நெருக்கத்தை பெறுவாங்க. அதை அவர்கள் பெற்று விட்டார்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்றான் என்ன? சூரா தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். யாரெல்லாம் இந்த வசனத்தில் நேரடியான அர்த்தம், தஃசீர் இல்லை, நேரடியான அர்த்தம், வஸ்ஸாபிகூன் முந்தினார்கள், முந்திக் கொண்டவர்கள். யார் அது? முதலாமவர்கள். அல் அவ்வலூன் மினல் முஹாஜிரின், முஹாஜிர்கள் இருந்தும் அன்சாரிகளின். யார் இவங்க? சஹாபாக்கள். இவர்கள் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும், அந்த சஹாபாக்களை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ, இத்தபஊஹும், அந்த சஹாபாக்களை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ, பிஇஹ்சான், அதாவது நல்ல முறையில் அவங்க செஞ்ச நல்ல அமல்களின் அடிப்படையில் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ, சஹாபாக்களையும் இவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இதுதான் நேரடியான அர்த்தம். அப்ப சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஏன் காரணம்? வஸ்ஸாபிகூன். அதே மாதிரி இவர்களும் அஸ்ஸாபிகூன்களாக இருந்தால் சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டதை போன்று அல்லாஹ் இந்த மனிதர்களையும் பொருந்தி கொள்வான். அல்லாஹ்வுடைய அன்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப சஹாபாக்கள் அந்த நன்மையில் முந்திக் கொண்டது என்று சொன்னால் அவர்கள் எதில் முந்திக் கொண்டாங்க? நாம் இங்கே தான் இந்த விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹு தஆலா சஹாபாக்களை குறித்து சொல்லும் பொழுது இவர்கள் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் என்பதற்குள்ள ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், சரி, ஏன் அவங்க செஞ்சதா அல்லாஹ் பொருந்தி கொண்டான். சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டார்கள். எப்படி பொருந்தி கொண்டாங்க? சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா அருள்களையும் அப்படியே விரித்து கொடுத்தானா? பெரிய பெரிய மாடிகைகள் அவங்ககிட்ட இருந்தது, அல்லது அவங்ககிட்ட பெரிய பெரிய வாகனங்கள் இருந்தது, அவங்ககிட்ட தோட்டம் துறவுகள் அப்படி கோடிக்கணக்கில் இருந்தது. இதை கொடுத்ததுனால அவர்கள் பொருந்தி கொண்டார்களா, அல்லது கை வெட்டப்பட்டது பொருந்தி கொண்டார்கள், கால் வெட்டப்பட்டது பொருந்தி கொண்டார்கள், கண் முன்னால் தந்தை வெட்டப்படுகிறார் பொருந்தி கொள்கிறார்கள், வறுமை, வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வறுமையினால வீட்டை விட்டு வெளியேறாங்க, பொருந்தி கொண்டார்கள். சஹாபாக்கள் எங்கே பொருந்தி கொண்டாங்க? அல்லாஹ்வை. நாங்கள் எதை வச்சு பொருந்தி கொள்வோம்? அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு வீட்டை தந்திக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம், அப்படிதானே? நாங்கள் பொருந்தி கொள்றது எப்படி? எங்களுக்கு அல்லாஹ் ஒரு வீட்டை தந்திக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், நான் பொருந்தி கொள்ள நல்ல திருப்தியாக வாழ்கிறேன், நல்ல ஒரு கார் எடுத்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ், சஹாபாக்கட கை போச்சுது அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்றதுக்கு பகல் உணவு இல்லை அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மாதம் 2 மாதம் வீட்டில் உணவில்லை அல்ஹம்துலில்லாஹ். அது சஹாபாக்கள் மட்டும் இல்லை, அவர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தலைவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வீட்டில் சாப்பாடு இல்லை அல்ஹம்துலில்லாஹ்.
அன்புக்குரிய சகோதரர்களே, இங்குதான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் எல்லா வசதிகளையும் தந்து எங்களுக்கு இரவையில் நின்று வணங்கு, நீ குர்ஆனை ஓது, நீ திக்ரு செய், நீ இபாதத் செய், நீ இப்படி வணக்கம் செய், இப்படி கொடுத்ததுல நீ அல்லாஹ் உனக்கு தந்ததுல தர்மம் செய் அல்லாஹ் கேட்கிற பொழுது நாங்கள் எதை யோசிக்கிறோம் தெரியுமா? அவனை போல எனக்கு இல்லையே, இவனை போல எனக்கு இல்லையே என்று நாங்கள் அடுத்த மக்களை பார்க்குறோமே தவிர எங்களுக்கு முன்மாதிரியான சஹாபாக்களை பார்க்க மறந்துட்டோம். அதனால தான் நாங்கள் சொல்லும் என்ன, ஒரு மனிதர் என்ன செய்வார், பக்கத்து வீட்டில் சாப்பிட வழி இல்லாமல் இருப்பாங்க, சொந்த வாப்பாக்கு மருந்தெடுக்க காசு இல்லாமல் இருக்கும், சொந்த தங்கச்சிக்கு சஹர் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். இவர் என்ன செய்வார் தெரியுமா? ரமதானில் 7வது முறை உம்ராவுக்கு போவார். ஏன்? நன்மை அடைஞ்சு கொள்ள. இது அமலை நோக்கி போறார், அல்லாஹ் நோக்கி போயில்லை. இது அமலை நோக்கி போறார். அவருக்கு விருப்பம் என்ன? அமல். ஆனால் உண்மையிலேயே அவர் இந்த பணத்தை தந்தைக்கு கொடுத்திருந்தால் இந்த உம்ராவை விட 100 உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். ஏன்? உம்ரா 2வது முறை இவர் போறாரு, சுன்னத்து. உம்ரா போறது இவருக்கு சுன்னத்து. ஆனால் தாய் தந்தையை கவனிக்கிறது வாஜிப். இன்றைக்கு பாருங்க, சில பேர் என்ன செய்வாங்க, மஷலங்க அப்படி இல்லை, இஷாக்கு பள்ளிக்கு வரமாட்டாங்க, ஜமாத்துக்கு. கியாமுல்லைலுக்கு 5 சபி இருந்து ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்கள் ஃபஜ்ர் வரைக்கும் நீங்கள் சுஜூதில் நெத்தியை வைக்கிறது, இந்த இஷா தொழுகையை விட்டு போட்டு நீங்கள் ஃபஜ்ர் வரைக்கும், அதாவது இஷா தொழுகையிலேருந்து ஃபஜ்ர் வரைக்கும் நெத்தியை சஜிதாவிலே வச்சுருக்கீங்க, அதான சிறந்த இடம் வைங்க. அப்படியே வச்சுருந்தாலும் நீங்கள் இஷா தொழுகையை விட்டுட்டீங்க என்றால் அந்த கியாமுல்லையில் ஒரு கடுகள பிரயோசனம் இல்லை. கலந்தா? இஷாவை நீங்கள் ஃபர்ல விட்டு போட்டு சுன்னத்தை நீங்கள் நாள் முழுக்க தொழுதாலும் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் இஷா விட்டா கேள்வி கணக்கு கேட்பான், கியாமுல்லையில் விட்டா கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். அது சுன்னத். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இரவு முழுக்க ஷைத்தான் வழிகெடுக்கிற இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி ஒரு புத்தகம் எழுதிய தல்பீஸ் இப்லீஸ். இப்லீஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வரமாட்டான், எல்லாத்தையும் ஒரே மாதிரி வரமாட்டான். உலமாக்கள்கிட்ட வார மெத்தட் வேற, பாமரன்ட்ட வார மெத்தட் வேற. ஆபித் வணக்கவாளிட்ட வார மெத்தட் வேற, பாவம் செய்கிறவன்ட்ட வார மெத்தட் வேற. வணக்கவாளிட்ட வந்து சொல்லுவா, நீ எவ்வளோ இபாதத் செய்கிறா, நீ எவ்வளோ இபாதத் செய்கிற பாருங்க, அவங்கள ரோட்டு வழியை சுற்றி தெரியுறாங்க அப்படின்னு இவர் வெளியே வந்து இவங்க எல்லாம் அப்படித்தான் அப்படின்னு நினைக்கும் போது இவர் இபாதத் எல்லாம் பறிவேறும். அப்போ இதே மாதிரி ஒரு ஆலிம் என்ன செய்வார், எவ்வளோ அறிஞ்ச நீ, மக்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயத்தை சொல்கிற, உனக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும், நீ அமல் செய்யாட்டி என்னன்னு சொல்லி அமலை விட்டு தூரமாக்கி ஆலிமை வழி எடுத்துருவான். ஆபித் அதே மாதிரி பாவம் செய்கிறவனை அவன் திருந்தவன் நினைப்பான், நாளைக்கு திருந்தலாம்னு சொல்லி நாளைன்னு பெருநா வரைக்கும் அப்படியே கடத்தி விட்டுருவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஏமாந்துடவும் கூடாது. இஷா தொழுகை இல்லாமல் கியாமுல்லைல் நீங்கள் எத்தனை எப்படி எவ்வளவு நீட்டமாக தொழுதாலும் பிரயோசனம் இல்லை. ஆனால் 100 என்ன, இஷாவை ஜமாத்தோட தொழுது நல்ல பயான் உரைகளை கேட்டு ஈமான புதுப்பிச்சு குர்ஆனை ஓதி துவா செஞ்சு நம்மளால் முடியுமான தர்மத்தை செஞ்சு மக்களுக்கு நல்லதை சொல்லி பள்ளியில சூழல் இத்திகாஃப்ல இருந்து இப்படியான வணக்கங்களை இன்னும் கூட்டிக் கொள்றதுக்குதே இது இன்னும் சிறந்தது. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இஷா தொழுதா போதும், கியாமுல்லைல் தொழ தேவையில்லைன்னு சொல்ல வரையில்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாம் இபாதத்தில் ஏமாந்து விடவும் கூடாது, அதே நேரம் இபாதத் செய்யாம ஏமாந்து விடவும் கூடாது. கியாமுல்லைல் அல்லாஹ் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், வீணாக்கி விடக்கூடாது. எனவேதான் இந்த வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் என்றால் நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அமல்களை நோக்கி நாங்கள் செல்வதை விட அல்லாஹ்வை நோக்கி அதிகமாக செல்ல ஆரம்பித்தால் எங்களுக்கு தெரியும் எந்த அமல்களில் அல்லாஹ்வோட பொருத்தம் இருக்குது. ஒருவர் என்ன செய்வாருண்டா, உம்மாவோட வாப்போட குடும்பத்தோட பகையாயிப்பார், ஆனால் முன்சஃப்லே தொழுவார், கியாமுல்லைல் தொழுவார், சுஜூத் எல்லாம் செய்வார், ஆனால் அவர் அமல் உயர்த்தப்படாது. என்ன பிரயோசனம்? குடும்ப உறவை பிரிஞ்சிட்டு முன்சஃப்ல தொழுகிறார், ஒரு பிரயோசனம் இல்லை. ஒரு முன்சஃப்ல தொழுகிறார். நான் இதை உள்ளத்தை நீங்கள் பக்குவமாக எடுத்துக்கொள்ளணும். இந்த கடைசி காலம், அதாவது இந்த 10 நாட்களை சிறப்பாக நாங்கள் கழிக்கணும். முதலாவது 20 நாள் எப்படி போச்சுதுன்னு நாங்கள் கவலைப்பட்டு வேலையில். ஆனால் முதலாவது 20 நீங்கள் வீணாக்கிட்டீங்க, கடைசி 10 நீங்கள் அமல் செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், இந்த பரக்கத்தை கொண்டு அதில் நன்மை அல்லாஹ் தந்துருவான். எனவே இதை பயன்படுத்த முயற்சிக்கணும். கடந்து போனதை மீட்டி கொண்டு வரையலாது, ஆனால் இருக்கிறத திட்டமிட்டு செயல்படுத்தலாம். எனவே இந்த வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் என்பது நன்மையில் முந்திக் கொண்ட நல்லோர்கள் யார் என்றால் அவர்கள்ட்ட 2 பிரதான பண்பு இருக்கும். ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி செல்வார்கள். 2வது, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார்கள். இந்த 2 அடிப்படையும் எங்களுக்கு வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்று, எல்லா அமல்களிலும். அதனால தான் நான் சொன்னேன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அமல், உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அமல், முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அமல், பெரும் சஹாபாக்கள். நான் சொல்ற விஷயம் அடிக்கடி சொல்ல, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 6 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க செஞ்ச அமல் இருக்குதே, அவர் மௌத்தாகிற நேரம் அல்லாஹ்வோட அர்ஷ் நடுங்குது. ஒரு ரிவாயத்தில் 30 வயசு 36 மௌத்தா போனாங்க. இன்னொரு அறிவிப்பு 32 வயசு 38. 6 வருஷம் இஸ்லாத்தில் வாழ்ந்தார். மௌத்தாகிற நேரம் இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சாத் இப்னு முஆத். சாத் இப்னு முஆத் மௌத்தால அல்லாஹ்வோட அர்ஷ் நடுங்குது. அன்புக்குரிய சகோதரர், முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டப்பட்டு ஷஹீதாயிருக்கு. அவர் பெரிய பணக்காரர், நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தார். இஸ்லாத்துக்குள்ள வந்தார்,
இஸ்லாத்துக்குள்ளே வந்தார். இஸ்லாத்துக்குள்ளே வந்து ரசூலாவுக்கு பக்கத்தில் இருந்து நீண்ட நாள் வாழ்ந்திக்கலாம். ஆனால் அவங்களோட எண்ணம் அமல்கள் அல்ல, அல்லாஹ். அப்போ அவர் வெட்டப்பட்டு ஷஹீதா மரணிச்சிருக்கிற நேரம் கஃன் செய்யப்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. அப்போ இலைகள் கொலைகளை வச்சு அப்படியே கஃன் செஞ்சு அடக்கம் செய்யப்படுறாங்க. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் புரிஞ்சு கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிக்கலாம், யா அல்லாஹ் உயிரைத்தான் கொடுத்துட்டாரு, கஃன் செய்யறதுக்கு ஒரு உடையாவது தாயாலான்னு கேட்டிருக்கலாம். ஆனால் ரசூல் அதை பழக்கம் இல்லை. ஏன்னா அவங்க இதுலேயும் அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொள்ள வேண்டும். நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ் எங்களோட காலை எடுத்து கையை எடுத்து எங்களோட தாயை எடுத்து தந்தை எடுத்து கண் முன்னால 7 பிள்ளைகள் 6 பிள்ளைகளை எடுத்துட்டு அதுக்கு பிறகும் அல்லாஹ் எங்கிட்ட எதிர்பார்க்கிறான்டா நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் அப்படித்தான் சஹாபாக்கிட்ட அல்லாஹ் எதிர்பார்த்தான். எங்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? சஹருக்கு நல்லா சாப்பிட்றோம், இஃப்தாருக்கு நல்லா சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்டதுனால டயர்டாகி தொலையலாம் இருக்குது. சாப்பிட்டதுனால சுபுக கொஞ்சம் அவசரமாக தொழுவீங்க, மகரிபை கொஞ்சம் அவசரமாக தொழுவீங்க, சொல்லல யாரும். அப்படி எண்ணம் வருது. அப்போ சாப்பிட்டு அதிகமாக நாங்கள் சாப்பிட்டதுனால இந்த மாதிரியான நிலைகள் வந்திருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் சாப்பிட இல்லாமல் அஹ்ஸாபுடைய ஹந்தக்குடைய யுத்தத்தில் வயிற்றுல எல்லாத்துலேயும் கல். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்குறான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துமுல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். அவங்க என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வோட உதவி எப்போ வரும், அல்லாஹ்வோட உதவி எப்போ வரும் என்று இருக்கிற நிலையில் அல்லாஹ் கேட்குற அந்த சஹாபாக்கள், அம் ஹஸிபுத்தும் நீங்கள் நினைச்சு கொண்டீங்களா அன் ததுகுலுல் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே சென்று விடலாம் என்று? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் போல உங்களுக்கு கஷ்டம் ஏற்படாமல் சும்மா சொர்க்கம் போலாமல் நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்துமுல் பஅஸா, பசி பட்டினி நோய் நொம்பலங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. மஸ்ஸத்துமுல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஆட்டி விடப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு ரசூலும் அவர்களோடு இருந்தவர்களும் கேட்டாங்க, மத்தா நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வோட உதவி எப்போ வரும் என்று. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப் அல்லாஹ்வுடைய உதவி சமீபமானது என அல்லாஹ் சொல்லி போட்டு இந்த வசனத்தை யாருக்கு இறக்குறான் தெரியுமா? எங்களை போல நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு எல்லாம் ரெஸ்டாக இருக்கிற ஏசிக்குள்ளே இருக்கிற எங்களை போல அல்ல, தவறு கிடையாது. ஆனால் நாங்கள் அப்படி இருந்தும் எங்களால் முடியலைன்னா யோசிச்சு பார்க்கணும். அந்த சஹாபாக்களுக்கு இந்த வசனம் இறக்கி அருளப்படுது. ஆனால் அவங்க எந்த நிலையில் இருந்தாங்க தெரியுமா? இரவையில் குளிர், பகலில் சூடு, சாப்பிட ஒன்றும் இல்லை, வயிற்றுல கல்லை கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழி தோன்றாங்க, குழி தோண்டி முடியாது. சஹாபாக்களுக்கு தோண்ட இல்லாத கட்டத்தில் ரசூலாவை கூப்பிடுறாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் சும்மா சொர்க்கம் போகலாம்னு எதிர்பார்க்குறீங்களாண்டு. இவன் தவறு இந்த வசனத்துக்கு எழுதுறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? நாங்கள் எதில் முந்தி செல்றோம் பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ளணும், வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன். அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்றா நாங்கள் அமல்களை விட அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும். நாங்கள் பார்க்கணும் இந்த நேரத்தில் எது செஞ்சால் சிறந்தது, இந்த நேரத்தில் எது செஞ்சால் சிறந்தது. உதாரணமாக நாம் விளங்கிக் கொள்ளணும் என்றால், சில பொழுது சில மனிதர்கள் என்ன செய்வாங்கண்டா, மாஷா அல்லாஹ் எங்களோட இருப்பாங்க, ஆனால் அவங்க செய்கிற நல்லமல்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் நாங்கள் நினைப்போம் வந்து அவர் இதனால தான் இப்படி இருக்கிறார், இதனால தான் இப்படி இருக்கிறார், நாங்கள் கற்பனை பண்ணுவோம். ஆனால் அவருக்கும் அல்லாஹ்க்கும் இடையில் அவருக்கு இருக்கிற அமல்கள் அது அல்லாஹ்க்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். மாஷா அல்லாஹ் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா விடயங்களையும் இபாதத்து விஷயத்தில், தனிமையில் அல்லாஹ்வோடு இருக்கிற விஷயத்தில், சுஜூதில் கண்ணீர் வடிக்கிற விஷயத்தில், மக்களுக்கு கொடுக்கிற விஷயத்தில் யாருக்கும் தெரியாது. பல லட்சங்களை கொடுப்பாங்க, பல கோடிகளை கொடுப்பாங்க, அல்லாஹ்க்கு மட்டும்தான் அது தெரியும். சில பொழுது தஹஜ்ஜுதில் நடுநிசையில் கண்ணீர் துளிகளை வடிப்பாங்க, அது அல்லாஹ்க்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில இமாம்கள் தன்னோட மனைவிக்கு பக்கத்தில் படுத்திருப்பாங்க, மனைவி நினைப்பா அவர் தூங்குறாருண்டு, ஆனால் அவர் அல்லாஹ்வை நினைச்சு கண்ணால் அப்படியே கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கும். அல்லாஹ்வோட அச்சத்தால் அழுத கண்ணால்லாம் நரகத்துக்கு போட மாட்டான். அப்போ அந்த அமல் அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை இருக்கணும். எங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். அல்லாஹுக்கும் எனக்கும் இடையில நான் ரப்ப நோக்கி போறேன். மக்களுக்கு நான் அமல் செய்யும் பொழுது, நான் அமல் செய்கிற பொழுது பெரும்பாலான விடயங்களை மக்கள் பார்க்கிறாங்க. ஆனால் நான் பார்க்காமல் சில அமல்களை பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும் என்றால் நாங்கள் அல்லாஹ்வை நோக்கி போகிற அமல்களை தெரிவு செய்ய வேண்டும். சில பொழுது நாங்கள் பகிரங்கமாக இப்படி ஒரு பெரிய இஃப்தார் செய்கிறதுக்கு பதிலாக ஏழை எளிய மக்களுக்கு இரகசிய காசை கொடுக்கறது மிகச்சிறந்த சகோதரர்களே. நீ பாருங்க, பல இடங்களில் நல்ல நோக்கத்தில் செய்கிறாங்க, மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு நன்மை கொடுக்க போதுமானவன். இன்றைக்கு நிறைய இஃப்தார் எல்லாம் நடக்குதுன்னா இதெல்லாம் அமல்கள் தான், அமல்களை நோக்கி போகிறது. ஏன்னா பாருங்க, இன்று விசேட இஃப்தார் நிகழ்வு, இதில் பிரதம அதிதி இவர் வருகிறார், இந்த மந்திரி வாரார், இவர் வாரார், இப்படி வாரார்லாம் போட்டு அப்படி எல்லாம் வசதி படைச்சவங்க. ஏழை எளிய மக்கள் அங்கே வாரதில்லை. என்ன இஃப்தார் இது? ஒரு பிரயோசனம் இல்லை. இது மக்களுக்கு காட்டுறதுக்கு அவர் வந்தார், இவர் வந்தார்,
குடிச்சு அதாவது இஃப்தாரில் உட்காந்து போட்டு பேசிக்கிட்டு கழிச்சுக்கிட்டு தொழுகையும் இல்லை மகரிப் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே போகிறாங்க அவங்களோட பாட்டில். அப்போ நீங்கள் இஃப்தார் வைக்கிறது சிறந்ததா இல்லை மகரிபை ஜமாத்தோட தொழுகிறது சிறந்ததா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கேட்க மாட்டான் நீ இஃப்தார் வச்சு வைக்க மாட்டேன், ஆனால் மகரிப் தொலைலன்னு அல்லாஹ் கேட்பான். எப்படி இதான் நான் சொல்ல அமல்கள் விளங்குது. அல்லாவை நோக்கி போறவருக்கு இது விளங்கும், நான் அல்லாவை நோக்கி போகணும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் நினைச்சு கொண்டிருப்போம் இந்த அமலை செஞ்சா எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்போ சில பொழுது என்ன செய்வாங்க, சாப்பாடு வைப்பாங்க. உதாரணமா இங்கே இல்லை, பள்ளியில் சாப்பாடு வைப்பாங்க. உதாரணத்துக்கு சாப்பாடு வச்சால் என்ன செய்வாங்க, இப்போ இக்காம சொல்லப்படும் பொழுது அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்து முன்சப்புக்கு வருவாங்க. இப்போ அந்த ஸ்கோப்பை அந்த ஊத்த எல்லாம் இருக்கும். அதை சிலர் என்ன செய்வாங்க, தொழுவுறதுக்காக துப்புரவு பண்ணுவாங்க. இந்த துப்புரவு செய்கிறவங்களுக்கு கிடைக்கிற நன்மை இருக்குதே முன்னுக்கு வந்தவங்களை விட அதிகமாக கிடைக்கும். ஏண்டா அவர் தொழுகைக்காக தயார் பண்ணியும் கொடுக்குறாரு, தொழுகைக்காக வந்து விடுகிறார். முதல் சஃபண்டா முதலாவது சஃப் அல்ல, முதலாவது வந்தவர்கள். அது 5 சஃபா இருந்தாலும் முதல் சஃபா நம்ம தான் கிடைக்கும். அடிச்சு பிடிச்சிட்டு முதலாவது சஃபுக்கு போறதுக்கே நீங்க ஒரு ஆள் வயசாளி வாரார், வயசாளி ஒரு ஆள் நடந்து வாரார், உழப்போறார், கண் தெரியாம இருக்கிறார், அவரை நீங்க பாதையை அங்கால மாத்திட்டு நீங்க முன் சஃபுக்கு வராட்டி 5ஆவது சஃப்ல இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தருவான். ஏண்டா நீங்க செஞ்சது மிகப்பெரிய அமல், உயிரை பாதுகாத்தது. உயிரை பாதுகாத்தது என்பது பல உயிர்களை பாதுகாத்த நன்மை கிடைக்கும். ஒரு சொட்டு ரத்தம் கொடுத்தாலே அவ்வளவு நன்மண்டா. ஒரு உயிரை பாதுகாக்கிறது, ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹுடைய உதவி உங்களோடு இருக்கிறது. ஒரு மனிதர் தொழுகைக்காக தயாராகி வாரார் என்றால் அவர் தொழுகையில் இருக்கிறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தொழுகையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த நன்மையும் கிடைக்கும், மேலதிகமாக தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவை நோக்கி செல்லுதல் என்ற ஒரு பகுதியை நாம் தெளிவாக விளைக்கணும். ஒன்று மனோய்ச்சி செய்யும், நீ இந்த முறை அப்படி போ, இந்த செலவழி அங்க செலவழி, அப்படி செய், இந்த இடத்துக்கு போ அப்படின்ட்டு எங்களோட மனோய்ச்சை அமலாக காட்டுற விடயங்கள் இருக்கும். அது அமல் தான். ஆனா சில பொழுது நன்மை கிடைக்கும், சில பொழுது நன்மை கிடைக்காது. எங்களோட இஹ்லாஸ், எங்களோட இத்திபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுதலை பொறுத்து வித்தியாசம். ஆனா அல்லாஹ்வை நோக்கி செல்கிற பொழுது அதில் இஹ்லாஸ் உள தூய்மை இருக்கும். அதே மாதிரி அவர் அமல்களை தெரிந்து செய்வார். இன்றைக்கு பாருங்க, 2வது விஷயம் அல்லாஹ் அந்த அமல்களில் அல்லாஹ்வை நோக்கி செல்றது. அதிலே இன்னொரு விஷயம் என்னென்றால் அமல்களை அதிகமாக்கி கொள்வார். உதாரணம், மாஷா அல்லாஹ் தொழுகை முடிஞ்சுது, இப்போ எப்படி நாங்கள் அமல்களை பலதாக ஆக்கி கொள்வது, இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. இப்போ பாருங்க, நீங்க தொழுகிறது மட்டுமே அமல அல்லாஹ் தரையில்லை, நல்ல விளையும் கொள்ளுங்க. தொழுகிறது மட்டும் அமலா தரையில்லை, தொழுகை ஒரு அமல், அது மாதிரி ஜக்காத் ஒரு அமல், அதுல பன்முகத்தன்மை இருக்கிறது. இப்ப நோன்பு பசிச்சிருக்கிறது ஒரு அமல், ஹஜ்ஜுக்கு போறது ஒரு அமல், அல்லாஹ் பலதா தந்திருக்கிறான். இதை தாண்டி ரசூலா சொன்ன அமல்கள் இப்ப பாருங்க, உதாரணமாக இதை நாங்க எல்லாத்திலையுமே எங்களை நாங்க உட்படுத்தி கொள்ளணும். எந்த அமலும் என்ற வாழ்க்கையில நான் விட இல்லை, ஒரு முறையாவது செஞ்சேன் என்று நாங்க கொண்டு வர வேண்டும். உதாரணமா தொழுகை முடியுது, அஸ்தக்ஃபிருல்லா 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 இஸ்திக்ஃபார் செய்கிறோம், அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் மிக்கஸ்ஸலாம், அந்த துஆக்களை ஓதுறோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், ஏனைய துஆக்கள் ஓதுறோம், சுன்னத் தொழுகை தொழுகிறோம். அதே மாதிரி நாங்க துஆ கேட்கிறோம், குர்ஆன் ஓதுறோம். இப்படி பாருங்க எல்லா அமல்கள். அதே மாதிரி நாங்க ஜனாசா பின்துயர்ந்து போறோம், நோயாளி சுகம் விசாரிக்க செல்றோம். அதே மாதிரி எல்லா இபாதத்துக்களும் வணக்க வழிபாடுகள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும். அல்லது எங்களுக்கு முடியுமான அளவு தர்மம் செஞ்சு கொள்றது. தர்மம் என்றா எல்லாம் 1000 லட்சம் கோடி அப்படின்னு அல்ல. அல்லாஹ் எண்ணிக்கை பார்க்கறது இல்லை, எண்ணங்களை அல்லாஹ் பார்க்கிறான். நீ உங்களால் முடியுமான தர்மம் செய்யற பழக்கம் அப்படி ஒன்று உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா, தர்மத்துல மிகச்சிறந்த தர்மம் ஒரு 4 பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்க. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தர்மத்துல கொடையில மிகச்சிறந்த கொடை ஒரு மனிதனுடைய ஆன்மீக வறுமையை போக்குகிற அறிவை கொடுக்கிற கொடை. இப்ப உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அறிவு இருக்குது, ஒரு மார்க்கத்துல ஒரு தெளிவு இருக்குதுன்னா அதையாவது ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுங்க, கஞ்சப்படாதீங்க. அப்படி அமல்களை அதிகப்படுத்துங்க, தேடுங்க. தஹியத்துல் உது தொழுங்க, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுங்க. அதே மாதிரி இஸ்திகாராவுடைய தொழுகை, எல்லாத்துக்கும் இஸ்திகாரா, ஒரு விஷயத்தை தெரிவு செய்யறதுக்கு இஸ்திகாராவுடைய தொழுகை தொழுங்க. அதே மாதிரி அல்லாஹ்விடத்துல ஒரு பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க 2 ரக்காத் தொழுது நீங்க அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க, பாவம் மன்னிக்கப்படும். அதே மாதிரி அதிகமா சைதுல் இஸ்திக்பார், காலை மாலை திக்ருகள், துஆக்கள், நீங்க பைத்துல் ஹலாக்கு போற நேரம், வார நேரம், உது செஞ்சுட்டு ஓதுற துஆ, தூங்குற நேரம் ஓதுற துஆ, எழும்புற நேரம் ஓதுற துஆ, தாய் தகப்பனு கோல் பண்ணி அவங்களோட பேசுறது, அவங்களோட துஆவை பெற்றுக்கொள்றது, தாய் தகப்பனு துஆ செய்யறது, மூத்தவங்களை கண்ணியப்படுத்துறது, எல்லாம் ரமதான் எல்லாம் இருக்கணும். ரமதான் சொன்னா நோன்பு பிடிக்கிற, ராவில கியாமுல் தொழுது, வேற ஒன்றும் மனைவிக்கு உதவி செஞ்சு கொடுக்க மாட்டோம். மனைவி தான் கோப்பை கழுவணும், மனைவி தான் இது செய்யணும், மனைவி தான் சோறாக்கணும், மனைவி தான் இப்படி செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில தாய்மார்கள் பிள்ளை கையில இருக்கும் ஆனா சமைப்பாங்க, அவங்களுக்கு இரவுல தொழ முடியாது என்றால் அவர்கள் செய்த கியாமுல் அவங்களோட பிள்ளை செஞ்ச, கணவன் செஞ்ச, அவங்களோட அடுத்த மகள் செஞ்ச இந்த 3 பேருடைய நன்மையும் பரிபூர்ணமா போகும் அந்த தாய்க்கு. நாங்க மறந்துடக்கூடாது. தாய் புள்ள கையில வச்சுட்டு இருக்கிறா, என்னால கியாமுல் தொழையலாது, ஏன்னா புள்ள வச்சுட்டு அழும், புள்ள கதற கியாமுல் தொழுவது ஹராம், கூடாது. கியாமுல் தொழுவது சுன்னத்து, புள்ளையை பார்க்கறது ஃபர்து. அந்த புள்ளைக்கு அப்படி உயிர் போச்சுன்னா நீங்க நாளை மறுமையில அவளை கொலை செஞ்ச குற்றத்துக்கு ஆளாவீங்க. நிறைய பேர் அதுல ஈமான் கூடிரும். நீங்க புள்ளே பாருங்க, அல்லாஹ் கியாமுல் தொழுது நன்மையை தருவான். இதா மரிதல் அபுத் அவு சாஃபர் குத்திப லஹு மினல் அமலி மா கான யஅமலு வஹுவ ஸஹீஹ் முகீம். புகாரில ஒரு ஹதீஸ். ஒருவர் ஏற்கனவே நல்லா தொழுதுட்டு வந்தார்,
ஏற்கனவே நல்லா நோன்பு பிடிச்சிட்டு வந்தார், இப்போ அவர் பிரயாணியாகி விட்டார் அல்லது நோயாளியாகி விட்டார்ண்டா ஏற்கனவே அவர் ஊர்ல இருக்கும் பொழுது செஞ்ச அமல், ஏற்கனவே அவர் சுகதேகியாக இருக்கும் பொழுது செஞ்ச அமல் பரிபூர்ணமாக அவர் கொடுக்கப்படும். உதாரணமாக நீங்க போன வருஷம் நல்லா நோன்பு பிடிச்சிங்க, இந்த முறை சுகர் ஒன்றுமே செய்யலாது, பிரஷர், நிறைய கொலஸ்ட்ரால், நிறைய நோய்கள் வந்து ஒன்றுமே செய்யலாது, நோன்பே பிடிக்க இயலாதுன்னு இருக்கிறீங்க. நோன்பு பிடிச்சா உயிருக்கு ஆபத்து. நீங்க நோன்பு பிடிக்காம இருந்தால் அதுக்குரிய ஃபிதியாவை கொடுத்துருங்க. ஆனால் நீங்க நோன்பு பிடிச்ச பரிபூர்ணமான நன்மையை முன்னால் உள்ளதை வச்சு அல்லாஹ் தருவான். நீங்க பிரயாணியாளி ஆயிட்டீங்கன்னு சொன்னா 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத் தொழுவீங்க. ஊர்ல நீங்க முழுமையா தொழுது வந்தீங்கடா அந்த 4 ரக்காத் தொழுது நன்மை உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நாங்க யோசிக்க தேவையில்லை. சிலர் 50-55 வருஷம் வரைக்கும் நல்லா நின்று தொழுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க உட்கார்ந்து தொழுகிற ஒரு நிலை வரும். இப்ப எனக்கு சஜிதா செய்ய ஏழை இல்லையே, சஜிதா செய்ய முடியவில்லைன்னு கவலைப்படுறீங்களா? முன்னால நீங்க 50-55 வருஷம் தொழுத எலும்பி நின்று தொழுத அதே நன்மை உங்களுக்கு பின்னால வழங்கப்படும். நாங்க கணக்கு பாடம் போடக்கூடாது மார்க்கத்துல. நாங்க கூட்டுறது 10, 10, 20 இதெல்லாம் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் விசாலமா கொடுப்பான், அல்லாஹ் அள்ளி கொடுப்பான். ஆனால் எங்களோட நியத் சரியா இருக்கணும். எனவே தாய்மார்கள், சகோதரிகள், என்னால கியாமுலைல் தொலைல முடியவில்லையே, என்னால இபாதத் செய்ய முடியவில்லை நினைக்காதீங்க. சந்தர்ப்பம் கிடைக்குதா என்ன அமலா செஞ்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க உங்களால முடியல, ஒரு மனத்தில பயான் கேட்க முடியுதா, வந்தீங்க. இது மலக்குமாருடைய சூழல், சொர்க்கத்தினுடைய பூங்காவில் இருக்கிறீங்க, உங்களோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். மலக்குமார்களுடைய சூழல் இருக்கிறீங்க, ரஹ்மத் கிடைக்குது. இந்த அமல் எடுத்துக்கொள்ளுங்க அன்புக்குரிய சகோதரிகளே. அப்போ சில காலங்களில் குர்ஆன், அதாவது நோன்பு பிடிக்க இயலாது, குர்ஆன் ஓதுங்க, தர்ஜமா வாசிங்க, தஃப்சீரை படிங்க. இபாதத்திலிருந்து தூரமாகிடக்கூடாது. எல்லா விடயங்கள், எல்லா இபாதத், நிறைய இபாதத் இருக்குது. எங்களுக்கு இந்த இபாதத் செய்ய முடியலையே. அன்புக்குரிய சகோதரர்களே, நினைச்சு ரமதானுடைய காலத்துல ஒருவர் மனைவிக்கு ஒரு கோப்பைய ஒரு பீங்கான கழுவி கொடுக்கிறதும், மனைவி 2 ரக்காத் தொழுறதுக்காக, நீ 2 ரக்காத் தொழுமா, நான் அந்த கோப்பையெல்லாம் கழுவி வைக்கிறேன், இந்த 10 நிமிஷம் நீ உனக்கு போகும் தானே, நான் இதை கழுவித்தாரேன், நீ போய்த்து 2 ரக்காத் தொழுண்டா. நீங்க கோப்பை பீங்கான் கழுவுவது கியாமுல் லைல். அது நல்லா வழங்கிக்கொள்ளுங்க. கியாமுல் லைல்னா குனிஞ்சு நிமிர்றது மட்டுமல்ல, நீங்கள் இந்த இரவில் ஒருவருக்கு தர்மம் செய்கிறீர்கள், கியாமுல் லைல், இரவை நன்மையில் உயிர்ப்பிப்பது. அதான் இஹ்யாவுல் லைல். வேற ஹதீஸ்ல வருது இஹ்யாவுல் லைல், இன்னும் இடத்துல கியாமுல் லைல். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க இந்த காலத்துல குர்ஆனோட தொடர்பாங்க, இபாதத்தோட தொடர்பாங்க, அதே நேரம் எல்லா அமல்கள் தேடி நான் சொன்ன மாதிரி எங்களோட வாழ்க்கையில துஹாவுடைய தொழுகை நம்ம தொழுது இருக்கிறோமா, துஹாவுடைய தொழுது கொள்ளணும். அதே மாதிரி நாங்க நடுநிசியில, அதாவது ரமலான்ல கிடைக்கிற பெரிய பாக்கியம், மாஷா அல்லாஹ், இந்த பள்ளியில நாங்க ஏற்பாடு செஞ்சுக்காங்க நிர்வாகத்தால. 2:15 3:45 வரைக்கும் அந்த நேரம் மிக பெருமதியான நேரம். அல்லாஹு தஆலா அடிவானுக்கு என்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா, அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வந்து எங்கிட்ட கேட்கிற நேரம் அது. சுஜூதுல இருந்துட்டு நீங்க துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் உடனே கபூல் செய்றான். ஒன்று சுஜூதுல கேட்டா துஆ கபூல் ஆகும், இன்னொன்று அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வந்து கேட்கிற நேரம். துஆ கபூல் ஆகிற பல சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம் இன்றையிலேருந்து ஆரம்பமாகுது. கியாமுல் லைல்ல சுஜூதுல துஆ கேட்கறது வேற எப்ப, இந்த காலத்துல நாங்க அதை எடுக்கலைன்னா வேற எப்ப எங்களுக்கு அந்த பழக்கம் வரப்போகுது சகோதரர்களே. ரமலான்ல குர்ஆன கையில தொடலைன்னா வேற எப்ப தொட போறோம்? ரமலான்ல கியாமுல் லைல் சுஜூதுல அல்லாஹ்ட்ட கேட்கலன்னா வேற எப்ப கேட்க போறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, சந்தர்ப்பங்களை தவற விடாதீங்க. சில பொழுது இந்த ரமலான் எங்கட வாழ்க்கையில கடைசி ரமலானா இருந்தா யாருக்கும் சொல்ல தெரியாது. அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பாருங்க, நாங்க செய்திகள் கேள்விப்படுறோம். அதனால எங்களுக்கு எப்பொழுதுமே நாம் சந்திக்கிற ரமலான கடைசி ரமலானா நாங்க பார்க்கணும். யாருக்கும் சொல்ல முடியாது, எத்தனை வயசும் சொல்ல முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கியாமுல் லைல் தொழ சந்தர்ப்பம் கிடைக்குது. குர்ஆன் நேரத்தை வீணாக்கி விட வேண்டாம், நேரத்தை ஒரு காலம் வீணாக்கிறாதீங்க. இபாதத்துக்கள்ல பல வகைகளை தெரிவு செஞ்சு நாங்க அமல் செய்யணும். எல்லா வகையான இபாதத்துக்களையும் நாங்க கலந்து கொள்ளணும். குறிப்பிட்ட நோன்பு, கியாமுல் லைல், இந்த 2 மட்டுமல்ல. உதவி செய்யணும், மனைவிக்கு உதவி செய்யணும், பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும், பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், மக்களோட அன்பா இருக்கணும், நல்ல திறந்த உள்ளத்தோட இருக்கணும். பள்ளிக்குள்ள வந்தா ஈமான் கூடி சும்மா அந்த டென்ஷன்ல இருக்கக்கூடாது, சும்மா அரட்டிக்கிட்டு அங்க போறீங்க எங்க போற அப்படி அந்த மாதிரி ஒரு வகையான இந்த சிலவங்க பள்ளிக்குள்ள வந்தோடனே ஈமான் கூடுறது, அப்படியெல்லாம் தேவையில்லை. திறந்த மனசோட வாங்க, நல்ல அன்பா இருங்க, பார்த்த சிரிங்க. வெளியில மட்டும் இல்ல, பள்ளிக்குள்ளேயும் மனுஷரை பார்த்து சிரிக்கிற சுன்னத்து தான். பள்ளிக்குள்ளேயும் ஒரு மனிதரை பார்த்து சலான் சொல்ல சுன்னத்து தான். பள்ளிக்குள்ளேயும் ஒண்ணும் இல்லை, அப்படி இல்லை. பள்ளிக்குள்ள ஒரு நல்ல விஷயம் பேசுறது தப்பே கிடையாது, மார்க்க விஷயங்கள் பேசுறது தப்பு கிடையாது. ஆனா அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கணும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க அன்புக்குரிய சகோதரர்களே. நாங்க நினைச்சிட்டு இருக்கிறதால அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு இபாதத்துல இருப்பாங்க, தெளிவான சஹீஹ் ஹதீஸ். நாங்க பின்னால இருந்து பேசி சிரிச்சிட்டு போன சஹாபாக்கள் சொல்றாங்க, அதை விட பெரிய ஆட்களை நாங்க. அதனால இபாதத் செய்யறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கணும்னு அர்த்தம் இல்லை. நீங்க பேசுறீங்க, அமைதியா பேசுறீங்க, ஏதாவது தேவையை பேசுறீங்கன்னா தவறு கிடையாது. அடுத்தவங்க வாராங்க, சலான் சொல்லுங்க, அழகா பேசுங்க, இதெல்லாம் கியாமுல் லைல்.
இதெல்லாம் நாங்கள் கொண்டு வரணும், எல்லா இபாதத்தும் கொண்டு வரணும். 4 பேருக்கு நல்லது சொல்லுங்க, யாராவது கவலையோட இருந்து அவரை கூட்டிட்டு போய் என்ன விஷயம்னு கேட்டு நல்ல வார்த்தை சொல்லுங்க, அன்பா பேசுங்க. இதெல்லாம் கியாமுல் லைல். ரமலான்னு சொன்னா அல்லாஹ்க்கு முன்னுக்கு அப்படியே நாங்கள் ருக்கூல சுஜூதுல நிற்கிறது, இதோட தான் எங்களோட இபாதத். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல மக்கள் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மக்களாக இருக்கிற நாங்க இபாதத் செய்கிறோம், வணக்கம் செய்கிறோம். இதுலேயும் கவனம் செலுத்தணும். யாருக்கு பார்க்கும்போது சிலவங்களை பார்த்தா கவலையோடு இருப்பாங்க. நாங்கள் அல்லாஹ்க்கு முன்னுக்கு நிறைய இபாதத் செஞ்சுட்டு இருப்போம், எங்களோட தேவையை கேட்டுருப்போம். ஆனால் எங்களோட தேவை அல்லாஹ் எங்க தெரியுமா வச்சுப்பான் நிறைவேற்றுறதுக்கு. இன்னொரு ஆளுக்கு நம்ம நிறைவேற்றி கொடுக்கும்போது அல்லாஹ் நம்மளோட தேவை நிறைவேற்றி தருவான். நாங்கள் இபாதத்தில் கிடைச்சி இபாதத்தில் துவாவில் பெற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை அல்லாஹ் இன்னொரு மனிதனுக்கு நாங்கள் செய்கிற துவாவால் அல்லாஹ் எங்களுக்கு நிறைவேற்றி தருவான். எங்களுக்கு 1,00,000 தேவைப்படும், நான் இன்னொரு ஆளுக்கு 10,000 கொடுப்பேன். அந்த 10,000 மூலமாக எனக்கு தேவைப்படுற 10,00,000 அல்லாஹ் வேற வழியில கொண்டு தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது. எல்லா நன்மைகளிலும் நாம் முந்திக் கொண்டு செல்ல வேண்டும். கடைசியாக ஒரு விடயம் என்னென்றா, அல்லாஹ் என்னை எப்படி சோதிச்சாலும், இந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. மூலாது அல்லாஹ் எங்களை சோதிச்சதையும் அல்லாஹ் தந்த அருள்களை நீங்க எடை போட்டு பாருங்க. அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான். கண்ணில்லாத எத்தனையோ அறிஞர்கள். அல்லாமா பின் பாஸ் உலகத்தின் மிகப்பெரிய முஃப்தி, இந்த நூற்றாண்டுல வாழ்ந்த மிகப்பெரிய முஃப்தி, 21 வயசுல கண் பார்வை போச்சுது. ஆனா அந்த கண் பார்வை போன பிறகும் உலகத்துக்கெல்லாம் பெரும் முஃப்தியா இருந்து ஃபத்வா கொடுத்து கொண்டு தான் இருந்தார். கண் பார்வை எங்களுக்கு இல்லாம பக்ரி பின் அப்துல்லா அல் முஸனி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வோட நியாமத்தை விளங்கணும் என்று சொன்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாருங்க, இருந்து பாருங்க. உங்களோட வாப்பா விளங்குதா, உங்களோட அம்மா விளங்குதா, எங்க நாங்க ரோட்ல நடக்க இயலுமா, என்ன பெத்த பிள்ளைய பார்க்க இயலுமா, உலகமே விளங்குதா, எல்லாம் இருண்டு போச்சுதே. அந்த கண் பார்வை மட்டும் அல்லாஹ் எடுத்துட்டான், எங்களால் நடக்க இயலுமா சவர்களே? அல்லாஹ் அதை தந்திருக்கிறான். நல்ல அல்லாஹ் பத்தி கேட்கிற காது தந்திருக்கிறான். அல்லாஹ் உள்ள தந்திருக்கிறான். நடக்கிறது காலை தந்திருக்கிறான். பிடிக்கிறது கையை தந்திருக்கிறான். நல்ல ஆரோக்கியமான சிந்தனை தந்திருக்கிறான். இஸ்லாத்தை தந்திருக்கிறான். தௌஹீத் அல்லாஹ் தந்திருக்கிறான். எத்தனை பேர் பாருங்க இஸ்லாத்துல இருக்கிறாங்க, ஆனா ஷிர்க்குக்குள்ள போயிட்டு வழிகட்டு போயிட்டாங்க. ஆனா அல்லாஹ் அந்த சிந்தனை தந்திருக்கிறான். இப்படியெல்லாம் தந்த அல்லாஹ் எங்களுக்கு எந்த கஷ்டத்தையுமே தரையில. லேசா காசு பணம் இல்லாம போச்சுது, பொருளாதாரம் இல்லாம போச்சுது, இந்த கஷ்டங்கள் இந்த நஷ்டங்கள் இதெல்லாம் உலகத்துல ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. சஹாபாக்களுக்கு வராத கஷ்டமா, ரசூலுல்லாஹ்க்கு வராத கஷ்டமா? இதெல்லாம் சஹாபாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு தந்திருக்கிறான். நாங்க இந்த சின்ன சின்ன கஷ்டங்களின் பொழுதும் அல்லாவை பொருந்திக் கொள்ளணும். என்ற ரப் என்ன ஒரு காலமும் என்ன கஷ்டப்படுத்த இல்லைன்ற அந்த முழுமையான நம்பிக்கையோட, என்ற ரப்பு என்ன ஒரு காலம் கஷ்டப்படுத்த இல்லை. நீங்க எப்பயாவது உங்களுக்கு கஷ்டம்னு நீங்க நினைச்சீங்கடா, உங்களோட பிள்ளையோட முகத்தை பாருங்க. இந்த பிள்ளைக்கு அல்லாஹ் சீனி வியாதியை கொடுக்கல. ஏன்னா சின்ன பிள்ளை எத்தனை பேர் சுகரோட இருக்கிறாங்க, எத்தனை பேர் எத்தனையோ நோய்கள், எத்தனை மருந்து லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு அதை கொடுக்க இல்லையே. யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு மனசுல கஷ்டம் வருதா, உங்களோட மனைவியை பாருங்க, உங்களோட தாயை பாருங்க, உங்களோட தந்தையை பாருங்க, உங்களோட சகோதரை பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அருள்களை விளங்கிக் கொள்வீங்க. துனியாவுடைய விஷயத்துல உங்களுக்கு மேல உள்ளவங்களை பார்க்காதீங்க, கீழே உள்ளவங்களை பாருங்க. தீனுடைய விஷயத்துல உங்களுக்கு மேல உள்ளவங்களை பாருங்க. இவரை போற நான் வரணுண்டு. அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்க பெருமதியா வழங்குவீங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எந்த கஷ்டத்தையும் தரையில. கஷ்டத்தை தந்தேன்னு நீங்க உணர்ந்தாலும் நான் பொருந்திக் கொண்டேன், இன்னும் அல்லாஹ்வை நெருங்குவேன், அல்லாஹ் எனக்கு அதிகப்படுத்தி தருவான் என்று நீங்கள் முந்தினால் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், கஷ்டத்திலும் இவர்கள் எங்களை முந்தினால் 2 வாதா. ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவார்கள். 2வது, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான். இந்த 2 விடயங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடைசி 10 அதற்கான ஒரு சிறந்த காலம். இன்ஷா அல்லாஹ் வளமையாக இஷா தொழுகைக்கு பின்னால இந்த நேரத்தில் முக்கியமான தலைப்புகள்ல உரைகள் நிகழ்த்தப்படும். அதுல கலந்து கொள்வோம். இது கியாமுல் லைல் முதலாவது இபாதத். இதுல நாம் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு எங்களுடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அதே மாதிரி இந்த ஈமானை புதுப்பித்துக் கொண்டு அமல்களில் ஆர்வம் கொண்டு அல்லாஹுவை நோக்கி சென்று அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.